மகாபாரதம் மகாபாரதம். பூமியில் தர்மம் நிலைக்க, புவியில் அன்பு தழைக்க, அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ. மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க, பாஞ்சாலி மானம் காக்க, பாரே வியந்து பார்க்க, பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க. மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல சமாதானம் பேச கண்ணன் ஹஸ்தினாபுரம் சென்றான் என்றும், அவன் சொன்ன எந்த அறிவுரையும் துரியோதனன் காதிற்கு எட்டவில்லை என்றும், கடைசியில் யுத்தம் நிச்சயிக்கப்பட்டு கண்ணன் பாண்டவர்களிடம் திரும்பினான்னு கேட்டோம். மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யம் என்ன தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 50. பாசமும் தருமமும். கிருஷ்ணன் ஹஸ்தினாபுரத்திலிருந்து திரும்பி போனதும் எல்லோருடைய மனதிலும் இருந்த சமாதானத்திற்கான நம்பிக்கை முற்றிலும் போய்விட்டது. யுத்தத்தினால் ஏற்படும் அழிவும் குலநாசமும் அனைவரையும் கவலைக்கு ஆளாக்கியது. இதில் குந்தி மிகவும் துக்கமடைந்தாள். தன் மக்களிடம் அவமானத்தை பொறுத்து கொள்ளுங்கள், யுத்தம் வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. ஆயினும் பங்காளிகளுக்கிடையே நடக்கும் யுத்தத்தில் ஒருவரை ஒருவர் கொன்ற பின் ராஜ்யத்தை அடைவதால் என்ன பயன் என்று க்ஷத்ரிய தர்மத்திற்கும் மக்களிடையே கொண்ட பாசத்திற்கும் இடையே தவிக்க ஆரம்பித்தாள். பீஷ்மர், துரோணர், கர்ணன், இந்த 3 மகா சூரர்களை என் மக்கள் எவ்வாறு தோற்கடிப்பார்கள் என்று பாசம் மிகுதியால் கவலைப்பட்டாள். மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. கௌரவ சேனையில் இந்த 3 என் மக்கள் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் சக்தி வாய்ந்தவர்கள். இவர்களில் ஆச்சாரியரான துரோணர் தன் மாணவர்களிடம் கொண்ட பாசத்தால் என் மக்களை கொல்லாமல் விடலாம். பிதாமகர் என் குமாரர்களின் உயிரை தீண்ட மாட்டார். கர்ணனே பாண்டவர்களின் முக்கிய சத்ரு. அவனிடம் சென்று அவன் பிறப்பின் ரகசியத்தை சொல்லிவிட வேண்டியதுதான். அவன் பிறப்பை பற்றி அறிந்தவுடன் அவன் மனம் மாறுதல் அடையாமல் இருக்காது என்று நம்பினாள். மக்களை பற்றிய கவலையால் பீடிக்கப்பட்டு குந்தி தேவி தனக்குள் பல சிந்தனைகளுடன் கங்கை கரையோரம் கர்ணன் தினமும் தியானம் செய்யும் இடத்தை நோக்கி சென்றாள். அங்கே கர்ணன் கைகளை உயர்த்தி தூக்கி சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தான். அவன் ஜபம் செய்து முடிக்கும் வரையில் குந்தி தேவி அவனுக்கு பின்புறமாக நின்று கொண்டிருந்தாள். வெயிலின் தாபத்தால் அவள் கர்ணனுடைய உடலின் மேலிருந்த அங்கவஸ்திரத்தை தலைக்கு மேல் பிடித்து கொண்டு காத்திருந்தாள். கர்ணன் ஜபம் முடிந்து திரும்பி பார்த்தான். அங்கே பாண்டு ராஜாவின் மனைவியும் ராஜகுமாரர்களின் தாயுமாகிய குந்தி ஒரு தேரோட்டி மகனுடைய வஸ்திரத்தை தலைக்கு மேல் பிடித்து கொண்டு நிற்பது அவனுக்கு அதிசயமாக இருந்தது. ராதைக்கும் தேரோட்டி அதிரதனுக்கும் மகனாகிய கர்ணனாகிய நான் தங்களை வணங்குகிறேன். சேவைக்கு காத்திருப்பவனாகிய என்னால் தங்களுக்கு என்ன ஆக வேண்டியது என்று பெரியோரை வணங்கும் முறைப்படி பெயரையும் குலத்தையும் சொல்லி நமஸ்கரித்து கேட்டான். கர்ணனே, நீ ராதையின் புத்திரன் அல்ல, தேரோட்டியின் மகனும் அல்ல. நீ சூத குலத்தில் பிறந்தவன் என்று எண்ணாதே. அரச குலத்தை சார்ந்த விருதை என்ற குந்தியின் வயிற்றில் பிறந்த சூரிய குமாரனாவாய் நீ. உனக்கு மங்களம் என்று சொல்லி அவனுக்கு அவனுடைய ஜென்ம கதையை விளக்கி சொன்னாள். கவச்ச குண்டலத்தோடு தேவகுமாரனாக பிறந்த நீ உன் சகோதரர்களை அறிந்து கொள்ளாமல் துரியோதனனுடன் சேர்ந்து அவர்களை பகைக்கிறாய். திருதராஷ்டிர புத்திரர்களை அண்டி பிழைப்பது உனக்கு அவமானம். நீ அர்ஜுனனுடன் சேர்ந்து வீரனாக ராஜ்யத்தை அடைவாயாக. உலகமே உங்களை வணங்கும். பலராமனும் கிருஷ்ணனும் போல் நீங்கள் பிரசித்தி அடைவீர்கள்.
தம்பிமார்கள் 5 மூத்தவனாகிய நீ அவர்களால் சூழப்பட்டு தேவர்களால் சூழப்பட்ட பிரம்மதேவனைப் போல் ஜொலிப்பாய். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அன்புள்ள தாய்க்கும் தகப்பனுக்கும் சந்தோஷம் தருவதே தர்மமாகும் என்றாள். அதை கேட்ட கர்ணன் மனதிற்குள், சூரியன் தன்னுடைய தைரியத்தையும் சத்தியத்தையும் சோதிக்கிறான், அந்த சோதனையில் நான் தோல்வி அடையலாகாது என்று கூறிக்கொண்டான். பிறகு குந்தியை பார்த்து, க்ஷத்ரிய தாயே, உன்னால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் தர்மத்திற்கு புறம்பானது. குழந்தை பருவத்தில் என்னை தண்ணீரில் எரிந்துவிட்டு இன்று என்னை பார்த்து ராஜவம்சத்து க்ஷத்ரியன் என்கிறீர்கள். ஒரு தாயின் கடமைகளை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் இப்போது உங்கள் மக்களின் நன்மை கருதி எனக்கு இந்த ரகசியத்தை சொல்கிறீர்கள். இப்போது பாண்டவர்களுடன் நான் சேர்ந்தால் எதிரிகளைக் கண்டு பயந்து அவர்களுடன் சேர்ந்தேன் என்று க்ஷத்ரிய உலகமே என்னை பழிக்கும். திருதராஷ்டிர புத்திரர்களால் எல்லா சுகமும் சொத்தும் மதிப்பும் மரியாதையும் இத்தனை ஆண்டு காலமாக அனுபவித்துவிட்டு இப்போது யுத்தம் வந்த சமயத்தில் அவற்றை எல்லாம் பொய்யாக்கிவிட்டு பாண்டவர்களுடன் சேரச் சொல்கிறீர்கள் என்றான். மேலும் தொடர்ந்து, திருதராஷ்டிர புத்திரர்கள் யுத்தம் என்ற வெள்ளத்தை கடக்க என்னை ஓடமாக நம்பியிருக்கிறார்கள். நானே அவர்களை யுத்தத்திற்கு அதிகமாக தூண்டியிருக்கிறேன். நான் அவர்களை எப்படி நடு ஆற்றில் விட்டுவிட முடியும்? உதவி செய்ய வேண்டிய காலம் எதிரில் இருக்கும்போது துரோகம் செய்துவிட்டு எப்படி மானமாக பிழைக்க முடியும்? தாயே, நான் என் கடனை தீர்க்க வேண்டும். உயிரை கொடுத்தாவது தீர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் சோற்றை திருடின அர்ப்பனாவேன். என் சக்தியை எல்லாம் திரட்டி உன் மக்களோடு போர் செய்யத்தான் வேண்டும். உங்களிடம் பொய் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஆயினும் நீங்கள் செய்த முயற்சி வீணாகாது. உன் புத்திரர்களில் அர்ஜுனனை மட்டும் எனக்கு தந்துவிடு. எங்கள் இருவரில் ஒருவர் இறக்கப் போவது நிச்சயம். உங்களுடைய மற்ற மக்கள் என்னை என்ன செய்தாலும் அவர்களை நான் கொல்ல மாட்டேன். வீர மக்களை பெற்றவளே, உங்களுக்கு 5 புத்திரர்கள் எப்படியும் இருப்பார்கள். நானாவது அர்ஜுனனாவது இருவரில் ஒருவர் மிஞ்சுவோம். மற்ற 4 சேர்ந்து உங்களுக்கு 5 மக்கள் நிச்சயமாக இருப்பார்கள். தைரியமாக போங்கள் என்றான். க்ஷத்ரிய தர்மத்திற்கு பொருந்திய இந்த மொழிகளை தன் மூத்த மகன் சொன்னதை கேட்டு அவனை கட்டி தழுவிக்கொண்டு பேச முடியாமல் கண்ணீர் விட்டாள். விதியை யாரால் வெல்ல முடியும்? நீ 4 தம்பிகளுக்கு அபயம் கொடுத்தாய், அதுவே போதும். உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று வாழ்த்திவிட்டு வந்த வழியே சென்றாள் வீரத்தாய். இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். உன்னை பெற்றெடுத்த தாய் நான் தான் என்று கூறி பாண்டவர்கள் பக்கம் வந்து விடுமாறு கர்ணனை அழைத்த குந்தியிடம் கர்ணன் வர மறுக்க ஏமாற்றம்தான் மிஞ்சியதுன்னு இந்த அத்தியாயத்துல படித்தோம். மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான். கார்வண்ணன் மகாபாரதம். மகாபாரதம் மகாபாரதம் மகாபாரதம். ராதே கண்டான், உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான். அருள் பால